Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? What? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு நகராட்சிக்கும் பயணிச்சு பெட்டி இப்படி தான் ஒரு பெட்டியை திறந்து அந்த பெட்டியில் வந்து உங்களுடைய மனுக்களை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெட்டிகள் திறக்கப்படாமலே இருந்து பல ஆண்டுகளாக இன்னும் திறக்கப்படலை அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்றது தான் எடப்பாடியார் அவருடைய வேலை. எடப்பாடியார் அதை வந்து ரொம்ப அழகா செஞ்சுருக்காரு. தெளிவா அந்த தொகுதிக்கு போறாரு. அந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருந்தது, நான் ஆட்சியை வந்து திமுக கொடுத்துட்டு போகும்போது நான் எந்த அளவுக்கு நல்லா கொடுத்தேன், அதுக்கப்புறம் திமுக எவ்வளவு ஏறக்குறைய அரசு வேலை கிட்டத்தட்ட 2-5 லட்சம் வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க. 2 லட்சமாவது மினிமம் கொடுப்போன்னு சொன்னாங்க. எத்தனை ஆயிரங்கள்ல கூட இல்லை. எனக்கு தெரியும் பிரஸ் மீட்டுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது ஒரு பேப்பரை பார்த்து ஆன்சர் சொல்லி நான் எந்த சிஎம் பார்த்தது பாமர மக்கள்கிட்ட சேர்க்கணும் தான் சார் தோணுது. இது வந்து அட்டூழியம் இல்லையா? நமக்கே தெரியும் இது ஒரு விளம்பரம், ஒரு ஸ்கேம், ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓவராலா முதல்ல இருந்து விடியல்ன்ற ஒண்ணு ஸ்டாலின் வந்தது அப்புறம் வரவே இல்லைன்றதா சார் உண்மை. ஸ்டாலின் வந்து தேசிய அளவுல ஒரு தலைவரா பார்க்க ஹிந்தியில ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிரதமர் வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. ஹிந்தியில ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு தமிழ்நாட்டு அரசியல் பத்தி எப்படி சார் தெரிய வரும்? எப்படி தெரியுமா தெரிய வரும்? காசு கொடுத்தா தெரிய வந்துடும், அவ்வளவுதான். ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு நம்பர் 1ல. இன்னைக்கு அது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. நீங்க வேணுமா ட்ரை பண்ணுமா சொல்லுங்க. ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க, நான் ஒரு ஆளை கூட்டு வந்து காட்டுறேன், அவர் பண்ணி கொடுத்துருவாரு. கனிம வளத்தை சுரண்டிட்டு போறது பிரச்சனை கிடையாது. நீ என்னவோ பண்ணிட்டு போ, நீ இதான் ஆண்டாண்டு காலமா வருஷமா பண்ணிட்டு இருக்க. அதை போய் பிராதி கொடுத்தா அவனை கொண்டுடுறாங்க சார். எங்க வீட்டை ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ கொடு கம்ப்ளைண்ட், ஆனா இவரு பேர் அதில் எடுத்துட்டு கொடு அப்படிங்குது. எப்படி இருக்கும் அது? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ திமுக வந்து 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. மக்களை தேடி மருத்துவம், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து ரொம்ப ஒரு வலுவான பின்னணியில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. திமுக 2026 தேர்தலுக்கு முழுமையான வீச்சில் இறங்கிட்டாங்களா? அது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த திட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? திட்டங்கள் வந்து ஒரு சைடில் வந்து ஸ்கேம்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது சார். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது சார், அதாவது நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறது வந்து ரொம்ப எளிதாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். 2011 ஏன் 2016 கூட இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா வந்த புதுசு. ஸோ அப்போ வேறு கம்ப்ளீட், அதாவது என்ன சொல்கிறது, சினாரியோ வேறு சார். சொசைட்டல் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் நமக்கு இப்போ வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குன்றதுனால இந்த விஷயங்களை வந்து இப்போ உண்மை என்னன்னு பிரித்தறிஞ்சு பார்க்குறது மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின், அது பார்த்தீங்கன்னா அதில் வாங்கின மனுக்கள் வந்து வைகை ஆற்று கரையில் கிடச்சிது. அந்த மனு பார்த்தீங்கன்னா அந்த மனுவுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. மனு வந்து மக்கள் வந்து எழுதும் பொழுது சும்மா விளையாட்டுக்காக அப்படிலாம் சும்மா ஏதோ ஃபீட்பேக் எழுதி கொடுக்கல. அரசை பற்றியான ஒரு ஃபீட்பேக்கு இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி உங்களை பற்றி எழுதுங்க வைங்க அப்படின்னு சொல்லி சும்மா கதை எழுதலை. மக்கள் வந்து அவங்களோட கஷ்டங்களையும் கண்ணீர் எழுதுகிறாங்க. அவங்களுக்கான தேவைகளை அரசு செஞ்சு கொடுக்கும், ஸ்டாலின் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த முகாமில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை காத்து கிடந்து அவருக்காக அவரையும் வந்து வெல்கம் பண்ணி அவருடைய ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் சார்ந்தவர்கள் பேச்சு எல்லாமே கேட்டு ஒரு மனுவை கொடுத்துட்டு போகிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த மனு வந்து இன்றைக்கி வைகாத்து ஆற்றங்கரையில் கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது எழுதுனவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து அதாவது எப்படி இது எதை காட்டுதுன்னா அரசாங்கத்தினுடைய ஒரு மெத்தனை போக்கு தான் காட்டுது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட்டா செயலளவில், அது ஒரு செயலளவில் இல்லாமல் ஒரு வாயளவில் அதை வந்து வர்ணிச்சுட்டா போதும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருச்சு சார். ஸ்டாலின் என்ன திட்டம் கொண்டு வந்தார்? உங்களோட ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்தார். ஆனால் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு தோல்விங்கிறீங்களா? எப்படி இல்லை சார், அதாவது உண்மைத்தன்மை இல்லாத ஒரு, அதாவது தோல்வி வெற்றின்றது இருக்கட்டுமே. இப்போது யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த திட்டம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ 1 கோடி கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, மகளிர் ஊக்கத்தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் 5 லட்சம் பேருக்கு வரவே இல்லை. ஸோ அந்த 5 லட்சம் பேருக்கு எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு திட்டம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா எத்தனை பேருக்கு அது நடைமுறை ஆகலை, எத்தனை சதவீதம் நடைமுறை ஆச்சுன்றது இருக்கு இல்லைங்களா? அதை மாதிரி தான் உங்களுடன் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
அதில் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை மனுக்கள் வந்து அதை வந்து அந்த மனுக்களுக்கான அந்த என்ன சொல்கிறது ரெசல்யூஷன் கொடுத்தாங்க, அந்த தீர்வு கொடுத்தாங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த தீர்வினுடைய அது சதவீத அடிப்படை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொன்று அதில் உண்மைத்தன்மை இல்லை. முடிச்சிட்டோன்னு இவங்க கொடுக்குற கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரியாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ஒரு 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 டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது சார். இந்த மொத்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமும் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இப்படி தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு நகராட்சிக்கும் பயணிச்சு போயிட்டு இப்படி தான் ஒரு பெட்டியை திறந்து அந்த பெட்டியில் வந்து உங்களுடைய மனுக்களை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெட்டிகள் திறக்கப்படாமலே இருந்து பல ஆண்டுகளாக இன்னும் திறக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. திறக்கப்பட்ட மனுக்கள் இன்னும் வந்து ஒரு மனு கூட பரிசீலனை பண்ணலை. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலேருந்து இப்போ வரைக்குமே இந்த உங்களுடன் ஸ்டாலினில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் வரைக்குமே நடவடிக்கை எடுத்து சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்கோங்க. மேடை பேச்சுக்கள் இது சார் ஆளுங்கட்சி எப்பயுமே எடுக்கிற ஸ்டாண்டு தான் சார். இது நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் எடப்பாடியார் அவர்களுடைய வேலை. எடப்பாடியார் அதை வந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இருக்காரு சார். நீங்கள் அதாவது தெளிவாக அந்த இப்போ ஒரு தொகுதிக்கு போகிறாரு, அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருந்தது, என்னுடைய ஆட்சி இருக்கும்பொழுது நான் என்னென்ன செஞ்சேன், நான் ஆட்சியை வந்து திமுக கொடுத்துட்டு போகும்போது நான் எந்த அளவுக்கு நல்லா கொடுத்தேன், அதுக்கப்புறம் திமுக எவ்வளவு அந்த ஆட்சி சீர்கேடு எவ்வளவு நடந்திருக்கு, உங்கள் தொகுதியில் எத்தனை வேலைவாய்ப்பு கேட்டீங்க, இப்போ வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது, ஏறக்குறைய அரசு வேலை கிட்டத்தட்ட 2 to 5 லட்சம் வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க, 2 லட்சமாவது மினிமம் கொடுப்போன்னு சொன்னாங்க. எத்தனை ஆயிரங்களில் கூட இல்லை இன்னும். அது வந்து பொதுவாக, இதுவும் தொகுதி வாரியாக இல்லை, பொதுவாக இப்படி தொகுதி வாரியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. அந்த தொகுதி மக்கள்கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பக்க ஒரு கட்டுரை மாதிரி எழுதிட்டு அப்படியே போய் வாசிக்கிறார். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பண்ணியிருந்தேன், இந்த ஆட்சியில் இதெல்லாம் வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு படிச்சுட்டு வர்றாரு. ஸோ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், இப்போ உள்ள ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மோர் லைக் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான் சார் நடந்துட்டு இருக்கு. உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் நிறைய சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா ஸ்டாலின் அவர்கள், வெளிநாட்டு பயணம் பண்ணிட்டு வந்தார். பயணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கோட்டு அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் முதலீடுகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட 15,000 கோடி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனால் இவர் போன அந்த கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி இங்கே சென்னையிலே இருக்கு சார், சென்னையிலே இருக்கு. எடப்பாடியார் காலத்திலிருந்தே சென்னையில் இருக்கு. இன்னும் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு கம்பெனி இருந்தது, அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் டார்கெட்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ 5,000 கோடி நான் முதலீடு பண்ணி இங்கே நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா, கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு, நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் இன்னொரு அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பிளான்ட், இன்னொரு பிளான்ட் நான் போட நினைப்பேன். அதனுடைய செகண்ட் யூனிட் நான் இன்னொன்று போடணும்னு நினைப்பேன். இப்போ நான் அதை வந்து ஒரு தாட்ல வச்சிருக்கேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லோக்கல் பாடியில் போயிட்டு நான் அதுக்கான உரிமைகள்லாம் வாங்க போவேன். அப்ப உரிமங்கள்லாம் வாங்க போகும் பொழுது, ஓ இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, இதுக்கு உங்களுக்கு இன்னொரு யூனிட் தேவைப்படுதா, அப்ப இதை நான் போய் கொண்டு வந்த மாதிரி நான் காட்டுறேன் அப்படின்னு இந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அதாவது லோக்கலைஸ்ட் யூனிட், ஒரு ஆஃப் ஷோர் யூனிட்டா தான் இங்க சென்னையில இயங்கிட்டு இருக்கு. என்னன்னா இதையாவது திமுகவுடைய தலைவர் செய்யறாரு. எடப்பாடி என்ன செஞ்சாரு வெளிநாட்டுக்கு போய்? சார் எடப்பாடியார் காலகட்டத்தில் என்னென்ன நடந்து நான் சொல்றேன் சார். அதாவது 65 லிட்டர் பால் கிடக்கிற மாடை பத்தி தானே பேசுனீங்க அப்படிங்கிற இல்ல சார், அதையும் பேசணும்ல. இப்போ அதாவது இங்க தற்சார்பு கொள்கை, தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி திராவிடர்களுக்கு என்னன்னே தெரியாது சார். திராவிடர்கள்னா நான் என்ன சொல்றேன்னா, பெரியார் வழியில் வந்த, கலைஞர் வழியில் வந்த திராவிடர்களுக்கு தற்சார்பு கொள்கையை பத்தி, தற்சார்பு பொருளாதாரம் பத்தி தெரியாது. மக்கள் அவங்க பெருசா வந்து, அதாவது மக்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து இயங்கி மக்கள் கூட பெருசா இயங்கினதுல நான் சொல்லுவேன். அதாவது தியரிட்டிக்கலாவே வாழ்வாங்க ரொம்ப. அதாவது தேர் நாட் லைக் மக்கள் கூட மக்களா கனெக்ட் ஆக அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு வைங்களேன். ஆனாலும் நம்ம ஊர்லயே அந்த வார்டு கவுன்சிலர், இப்போ ஒரு எடப்பாடியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ப்ராப்பர் விவசாய குடும்பத்துல இருந்தவர், அவருமே ஒரு விவசாயி. ஸோ அப்போ அவருக்கு அதாவது ஒரு டியர் 2 டியர் 3 சிட்டிஸ், டியர் பி சிட்டிஸ்ல அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கும், அங்க ஒரு விவசாயம் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த விவசாயத்துல என்ன பிரச்சனை வரும், அந்த ஒரு பண்ணையில என்ன பிரச்சனை வரும்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதை அவர் கனெக்ட் பண்ணும்போது அதை நீங்க ட்ரோல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஆயிட முடியாது சார். நீங்க இப்ப ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுத்தது, ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார், அந்த பிரஸ் மீட்ல அவர் எழுதி கொடுத்ததுதான் எனக்கு தெரியும். பிரஸ் மீட்டுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது ஒரு பேப்பரை பார்த்து ஆன்சர் சொல்லி நான் எந்த சிஎம்ஐயும் பார்த்ததில்லை. சரி, இது புதுசா இருக்கு. பிரஸ் மீட்னா இருக்கும், பிளான்ட் பிரஸ் மீட் பண்றாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிகள் அவங்களுடைய விரிவாக்கத்தை இவர் ஏதோ வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு
இதை கொண்டு வந்து அதாவது பாமர மக்கள்கிட்ட சேர்க்கணும் தான் சார் தோணுது. இது வந்து அட்டூழியம் இல்லையா, நமக்கே டோட்டலா இது ஒரு விளம்பரம் மாதிரி, ஒரு ஸ்கேம், ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின். ஓவராலா முதல்ல இருந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அந்த பாடல் ஆரம்பிச்சு அதுதான் அவங்க சொல்றாங்க விடியல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இல்ல சார், விடியல் கொடுத்துட்டாங்கன்னு அவங்க கிளைம் பண்றது தப்பே கிடையாது, ஆளுங்கட்சி எப்பயுமே கிளைம் பண்ணும். ஆனா விடியல்ன்ற ஒண்ணு ஸ்டாலின் வந்தது அப்புறம் வரவே இல்லைன்றதான் சார் உண்மை. இல்ல அவரு சார் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துட்டு போனதை விட இன்னும் கீழே தான் போயிருக்கு. இல்ல அப்பனா நீங்க நான் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாமே, ஏன் தோத்தீங்கன்னு கேக்குறாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, ஜெயிக்கிறது தோக்குறது வந்து அந்தந்த அதாவது சூழ்நிலை பொறுத்து. இப்ப ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து ஹர்ட் ஆயிட்டு இருக்கு சார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ஒருங்கிணைச்சு ஒரு எடப்பாடியார் அவர்களை ஒற்றை தலைவராக ஏற்று எல்லாரும் பயணம் பண்ணா நல்லா இருக்கும், ரைட்டுங்களா? சரி, அது வந்து அந்தந்த தொகுதிகளில் இன்னைக்கு இப்போ ஜாதி வாரியா போலரைஸ்டா இருக்காங்க, மத வாரியா போலரைஸ்டா இருக்காங்க, வேற எத்தனையோ அட்ரிபியூட்ஸ் இருக்கு, அதன் மூலமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த மக்களை பூரா ஒன்றிணைச்சு இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில ஒரு ஒரு அப்ஃப்ரண்ட் வரணும், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தனி ஃப்ரண்ட் உருவாகி அது என்ன சொல்றது அப்வர்ட் ட்ரெண்டிங்ல போகணும்ன்றது எல்லாருடைய ஆசை. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்னைக்குமே ஆளுங்கட்சி தான் மெஜாரிட்டியா வின் ஆகும். ஸோ அந்த ஒரு வெற்றியை வந்து ஏதோ ஸ்டாலினுக்கான வெற்றியா நம்ம எடுத்துக்க முடியாது சார். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியா இருந்த காலத்திலும் சரி, அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, இப்பவும் சரி, எப்பயுமே வந்து இது பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. பாஜகவும் அதை உடைச்சு இங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உள்ள ஏறக்குறைய அனைத்து தலைவர்களும் கவர்னராக, இப்ப எச் ராஜா கவர்னராக போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அதற்கு போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு SC ST பிரிவுல இருந்து ஒருத்தருக்கு தலைவர் பதவி கொடுக்குறாங்க, தேவர்ல இருந்து ஒரு தலைவர், கொங்கு மண்டலத்தை கொங்கு பெல்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு தலைவர் பதவி, இப்படி வேற ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் மதங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ வகையில் உள்ளவர். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இங்க வந்து நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்கல அப்படின்னா இங்க இந்த எலெக்ஷன் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கிறார் அப்படிங்கும் பொழுது இது வந்து ஏதோ பிஜேபிக்கு எதிரான ஒரு மாநிலமாக உருவாயிருச்சு, ரைட்டுங்களா? அப்ப பிஜேபி கூட அலைன்ஸ் இருந்ததுனால மேபி நடந்திருக்கலாம், ரைட்டுங்களா? இப்பவும் பிஜேபி கூட தான் அலைன்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? பட் ஸ்டில் அந்த எலெக்ஷன் வந்து இட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் who's the next PM அப்படின்றதுனால மக்கள் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருப்பது திமுகவுக்கு பலமேங்கிறாங்க. நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருப்பது திமுக பலமேனா, PM எலெக்ஷன் இது வந்து பாஜக தான் ஜெயிக்க கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. ஆனா இப்போ நீங்க இங்க உள்ள தமிழ், அதாவது பாஜகவுடைய தமிழ் தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே தெளிவானவங்களா இருக்காங்க. இப்போ நயனா நாகேந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத்துல அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை, அதாவது மதுரையை தாண்டி அது கீழே எப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரா இருக்காரு நயனா நாகேந்திரன் அவர்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்க ஒவ்வொருத்தர பெரிய பெரிய அளவுல உருவாக்கி வச்சுட்டாங்க. நீங்க தலைவர்கள், பாஜக தலைவர்கள் நம்ம பேர் எடுத்தா 10 பேர் சொல்லலாம், அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மீடியா பர்சனே பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. சோ தமிழக அளவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இங்க பல பேர் இருக்கிறாங்க. சோ அப்படி அந்த அளவுக்கு பாஜக வந்து ரூட்ஸ்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து அந்த மாற்றம் வரும் மக்கள் மனசுல. இப்போ ரைட், அதாவது பாஜக நமக்கு எதிரி, பாஜக நமக்கு எதிரி அப்படின்றது ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சு திமுக ஜெயிச்சுட்டு. இங்க திமுகவுடைய அவலத்தை நம்ம, திமுகவுடைய ஆட்சி அவலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு பாஜகவே தேவைன்ற ஒரு இடத்துக்கு வருது. எடப்பாடியோட இந்த சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு. அதுல சில விமர்சனங்கள் திமுக மேல வச்சா, இப்ப ஸ்டாலினை தவிர்த்து உதயநிதி அதிகமாக தலையிட்டு அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியும். சமீபத்தில் அதிமுக ஐசியூவில் அட்மிட் ஆகுங்கிற அந்த கருத்து, இப்போ யாருக்கு கை நடுங்குதுன்னு எடப்பாடி சொல்ல, அவர் திரும்பி அதுக்கு யாருக்கு முட்டி தேஞ்சிருக்குன்னு சொல்லி பேச, ஏன் இந்த மாதிரியான அரசியல் போக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீங்க உதயநிதியை களத்துல திமுக முழுமையா அதிமுக எதிர்க்க இறக்கி விட்டுருக்கதை எப்படி பாக்குறீங்க? அவங்க அதுதானே சார் தப்புன்னு நம்ம சொல்றோமே, அங்கதானே சார் உடையுது. இப்போ அதிமுகவிலிருந்து இப்போ CM சார் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மகனையும் அவர் உள்ள கொண்டுருக்கலாம்ல, இல்ல அவர் மகனுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கலாம்ல கட்சியில, இல்ல அவர் மகளுக்கு ஒரு கட்சியில ஒரு பதவி கொடுத்துருக்கலாம்ல. அவருக்கு ஏன் அந்த தாட்டே வரல? அவ்வளவு ஒழுக்கமானவரா இருக்காரு சார். ஒரு நம்மளோட CM தான் அவருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் அத்தனை ட்ரோல், நல்ல மனிதர். ஆனால் அந்த நல்ல மனிதர் எப்படி நம்ம விஜயகாந்த் விட்டோம் அதே மாதிரி எடப்பாடியார் விட்டுருவோம்ன்ற ஒரு இடத்துல இன்னைக்கு தோண வைக்குதா இல்லையா? நமக்கு என்னன்னா ஒரு மனுஷன் நமக்கு நல்லது பண்ணணும், கட்சி வந்து எந்த வகையிலும் எவனும் உடச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்படியான ஒரு மனிதரை வந்து நம்ம இன்னைக்கு வளர்த்து விடாம ட்ரோல் பண்ணி விஜயகாந்த் ஆக்கின மாதிரி ஆக்கிரோம்னு தோணுது. இப்போ ஒன்றும் இல்லை, விஷயம் என்னன்னா ஒரு இவ்வளவு தூரம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு சார். ஒரு சிலம்பம்பாளையத்துல இருந்து சாதாரணமா 0ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு, CM இருக்கிறாரு. அப்பவும் கூட தன்னுடைய சொந்த குடும்பம் அதன் மூலயமா ஒரு அதன் மூலயமா ஏதாவது ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது தெளிவா இருக்காரு இல்லையா? இதுதானே சார் திமுக பாருங்க, அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா இருக்கு.
இங்க பண்ற மிகப்பெரிய ஊழல்கள், இங்க பண்ற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மாஃபியா யாரு? இன்னைக்கு திமுக குடும்பத்தோட குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எதுக்குன்னா இங்க ஒரு அதாவது மாவட்ட வாரியாக இன்னும் சொல்ல போனா உள் மாவட்டங்களுக்கு போயிட்டு உள்ள நீங்க அது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அது கீழே கிராம பஞ்சாயத்து வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் அப்பா இருந்தாலும் மகனுக்கு பதவி இருக்கு திமுக. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மன்னராட்சி அளவுக்கு இங்க போயிட்டு இருக்கு சார். இங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம டெமோக்ரஸில இருக்கும் ஆட்டோகிரஸில ஒரு கேள்வி. ஏன் நான் அந்த கேள்வியை கேட்கறேன் அப்படின்னா, ஏன் உதயநிதியை இப்போ டார்கெட் பண்ணி இறக்குறாங்க அப்படின்னு நான் கேட்கறேன்னா, இப்ப சமீபத்தில் வெளிநாடு போயிட்டு வந்தார் முதல்வர். இப்போ வெளிநாட்டு போயிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு செய்திகள் இருந்துச்சோ அதே அளவுல தேசிய அளவுலயும் அவரை பத்தி சில வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இல்ல அதுல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பேசுறாங்க சார் வெளிநாட்டு ஹிந்தில ஒரு அப்ப ஸ்டாலின் வந்து தேசிய அளவுல ஒரு தலைவரா பார்க்கப்படுறாரா, ஹிந்தில ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிரதமர் வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல ஹிந்தில ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி எப்படி சார் தெரிய வரும்? எப்படி தெரியுமா தெரிய வரும்? காசு கொடுத்தா தெரிய வந்துடும், அவ்வளவுதான். இப்போ சார் நீங்க இப்போ உங்களுக்கு பீகாரை பத்தி என்ன சார் தெரியும்? அப்படி இல்லைன்னா அதை விடுங்க, பீகாரை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. மேகாலய அரசியலை பத்தி பேசுங்க. இல்ல என்கிட்ட கேளுங்க, நான் பேசுவேனா? ஆனா நான் இதே உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், பேசுவோம். நீங்க எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, நம்ம பேசுவோம், அவ்வளவுதான். இதை போட்டு நம்ம என்ன பெருசா ஸ்டாலின் வந்து உலக தலைவர் ஆயிட்டாரான்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமே, அதெல்லாம் தவறு சார். இன்னைக்கெல்லாம் உண்மை எதுன்றதை உடச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார். எப்படி இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இந்த விஜய் இந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகுது. இல்ல இல்ல வைரல் ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா ஸ்டாலின் வந்து நல்லது செஞ்சிருக்கு, வைரல் ஆகுது அப்படின்னா அது பரப்பப்படுது இல்ல அந்த செய்தி. அப்ப அது இன்ஃப்ளூயன்ஸ் லோக்கல் பொலிட்டிக்ஸ்ன்றது வைரல் ஆகணுன்ற அவசியமே இல்லை. எப்படி சார் எதுக்கு சார் வைரல் ஆகணும்? நான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப குஜராத்தினுடைய மாடல் ரைட்டுங்களா, குஜராத் மாடல், குஜராத் அவங்க என்ன அந்த வீடியோக்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க நம்ம மாநிலம் எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாருங்க எங்கெங்கயோ போயிட்டு முதலீடு ஏத்திட்டு வராரு. அப்படிதானே சார் இங்க குஜராத் மாடல் தூக்கிட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு குஜராத்தே வெறுக்கிறோம். ஏன் வெறுக்கிறோம்? குஜராத் மாடல் நம்ம தானே எடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் சார். சார் ஒரு ப்ரமோஷனை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி பக்காவா பண்ணணும், ரைட்டுங்களா? அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு குஜராத்ல பண்ணது ஃபுல்லா உண்மை, அதெல்லாம் பெருசா பேசப்பட்டது, ரைட்டுங்களா? இங்க நீட்டா அதை தூக்கிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. யாரு? இங்க உள்ள பாஜக தூக்கி எடுத்துட்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? வடநாட்டுல எங்க திமுக இருக்கு? அங்க எப்படி போகும்? அது அதுதான் தேசிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அங்க எங்க திமுக இருக்கு? எப்படி போகும்? போறது ஒண்ணும் இல்ல சார். காசு கொடுத்தா உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஒரு ஜர்னலிஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் வச்சிடறாங்கல்ல. இப்ப நீங்க சொல்றது ஓகே சார். இப்ப அப்படி செஞ்சாலும் வந்து ஸ்டாலினை வந்து தேசிய அளவுல ஒரு தலைவர் ஆக்குறதுக்கு திமுக அடுத்த கட்டத்தில் இறங்கிட்டாங்களான்னு கேட்கிறேன் நான் அந்த கேள்வியை. சார் இங்க எனக்கு திமுகவுக்கு நீங்க தேசிய அளவுல கொண்டு போற அளவுக்கு பொட்டன்ஷியலே இருக்கிற மாதிரி தெரியல சார். இப்ப இங்க ஆட்சி அளத்தை பார்க்கும்போது ரொம்ப நம்ம இங்க மக்கள் படுற கஷ்டத்துல இங்க உள்ள மக்களே கொதிச்சுட்டு இருக்காங்க சார். நேற்றுலாம் பேரூராட்சி தலைவர் ஒன்றும் இல்லை சார். ஒரு திருப்பூர்ல இருக்கிற நகராட்சி தலைவரோ பேரூராட்சி தலைவரோ பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஏன் ரோடு போறீங்க? இங்க ரோடு போடுற தேவையே இல்லை, இன்னொரு இடத்துக்கு ரோடு போடுங்கன்றார். இங்க ரோடு போட தேவையில்லை, இன்னொரு இடத்துக்கு ரோடு போடுங்கன்றார். அவரை லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க சார். இது நீங்க அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு அனுப்பணும்ல. நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னாருனீங்கல்ல, இந்த பாருங்க இந்த நாடு எப்படி இருக்கு, அவங்க பாருங்க தமிழ்நாட்டு ஜெயஜெயன்னு வச்சிருக்காங்க அப்படின்றாரு. இந்த வீடியோ அவருக்கு அனுப்பி என்னன்னு கேளுங்க சார். தப்பு இங்க எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அதை காட்டுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸார முடியல. இங்க உள்ள நல்லதை மட்டும் காட்டுறாருன்னா அங்க நோக்கம் தப்பா தானே சார் இருக்கு. அந்த தப்பான நோக்கத்தை நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஸ்டாலின் உலக தலைவர் ஆயிட்டாரு, இன்னைக்கு நேஷனல் லெவல்ல பேச போற, நேஷனல் ட்ரெண்டிங்ல இருக்காருன்னா இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, விஜய்லாம் அந்த வேலையை தான் பார்த்துட்டு அவரு கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10-15 வருஷமாவே அவர் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா அன்னைக்கு ஒரு வீடியோ அந்த மதுரை மாநாட்டில இருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஓபன் பண்ணி எவன்டா பண்ணிருக்கான், எவன் லைக் போட்டிருக்கான்னு பார்த்தா ஃபுல்லா அரபி பாதி, வடக்கன்ஸ் பாதி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, எல்லாம் சவுத் அமெரிக்கன் அக்கௌண்ட்ஸ், கொஞ்சம் சவுத் அமெரிக்கன் அக்கௌண்ட்ஸ், ஆப்பிரிக்கன் அக்கௌண்ட்ஸ், அரபி அக்கௌண்ட்ஸ். பிளஸ் அவங்களுக்கு எப்படி விஜய் அங்கே கட்சி வச்சிருக்காப்புல, இல்ல அங்க நிக்க போறாரு. அதுவும் இதெல்லாம் வந்து இப்போ இப்படிலாம் பண்றது ஒரு ஒரு ஈஸி சார். அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் சில்லியான ஒரு விஷயம். இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. இதுல விழுகிறவங்க இப்போ நீங்க உங்களுக்கு எனக்கு தெரியும், நம்ம தெளிவா இருப்போம். ஏய் இதெல்லாம் என்னடா ஃபேக்டா, அதெல்லாம் ஃபுல்லா ஃபேக் லைக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல பாதி பாத்தீங்கன்னா இந்த பெண்களை ஆபாசமா வைக்கிற அக்கௌண்ட் அதுகளாத்தான் லைக் போட்டுருக்கு. சரி, இப்போ அதுதான் இதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஈஸி சார். அதுதான் சார். இப்போ இந்த விளம்பரங்களை வந்து திமுக செய்யுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதெல்லாம் ஏன் மக்கள் பணத்துல செய்யறாங்கிற இன்னொரு விமர்சனமும் வருது. அப்ப மக்கள் பணத்துல தான் இந்த விளம்பரங்களை ஏற்படுத்துறாங்களா? இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற நீங்க மக்கள் இதெல்லாம் தெரியாம இருக்காங்கன்றது இங்க பல பேரோட எண்ணமா இருக்கு சார். இன்னைக்கு போனு ஆல்மோஸ்ட் வந்து 5G லெவல் 4G. சரி, இப்போ மக்களுடைய பணத்துல தான் திமுக வந்து இந்த விளம்பரங்களை ஏற்படுத்துதாங்கிற ஒரு விமர்சனத்தை அதிமுக வேற வழி இல்ல சார். இதுக்கு ஆதாரம் என்னங்கிறது திமுக வேற கேக்குறாங்க. வேற வழி இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆதாரம் என்னன்னா அரசு பயணம் நீங்க போயிட்டு வரீங்க. அரசு பயணம், வெளிநாட்டு அரசு பயணம் போயிட்டு வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட் பண்றீங்க, ரைட்டுங்களா? ஒரு பிரஸ் மீட் பண்ணும்போது கோட்டு இதெல்லாம் போட்டுட்டு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா 15,000 கோடி. இந்த உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா
மேன் ஆஃப் த மேட்ச் இதெல்லாம் முடிச்சு கிரிக்கெட்லாம் முடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது ஒரு போடியம் மாதிரி செட் பண்ணுவாங்க. அதில் நின்று மேன் ஆஃப் த மேட்ச் எதுன்னு கொடுப்பாங்க. அப்போ டயஸ் மாதிரி போட்டு அப்படி செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன். 15,000 கோடி, இத்தனை 100 இது டீல்ஸு, இத்தனை கண்ட்ரிஸை பார்த்துட்டு வந்துருக்காரு, அது இதுன்னு பின்னாடி எல்லாம் போட்டு வச்சு ப்ராப்பராக ஒரு மாதிரி கோட்டு மாதிரிலாம் போட்டு நிற்கிறேன். இந்த நரேந்திர மோடி கோட்டு போட்டுக்காரு டிஃப்ரெண்டாக போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரந்தானே நீங்கள் குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்போ இவர் பண்ணுறது என்ன? 3 கலர் 4 கலரில் கோட்டு போட்டுருக்காரு ஒரே நாளில். அது என்ன கணக்கு? அதுக்கு யார் பணம் செலவு பண்ணுறா? ரைட்டுங்களா? அதுக்கு யார் பணம் செலவு பண்ணுறா? இதெல்லாம் இருக்குல்ல சார். இப்போ நீங்க மத்தவனை பார்த்து வச்ச கேள்வி உங்களை நீங்க என்ன கேட்க போறீங்க? இதுதான் தெரியுது, அப்பட்டமா தெரியுது. ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு, நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கு அது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. நீங்க வேணுமா ட்ரை பண்ணுமா சொல்லுங்க, ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க, நான் ஒரு ஆளை கூட்டு வந்து காட்டுறேன், அவர் பண்ணி கொடுத்துருவாரு உங்களுக்கு. இது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஃபேக் நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்களும் வந்திருப்பீங்க. 1000 லைக் வேணுமா 500 ரூபா கொடு, 2000 லைக் வேணுமா ஒரு 550 ரூபா கொடு, 3000 லைக் வேணும் உனக்கு காம்போ பேக்கேஜ் தரேன் 600 ரூபா கொடு, உனக்கு நான் ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் 2 சேர்த்து வாங்கி தரேன்றான். அவ்வளவுதான். இன்னைக்கு 1000-2000 ரூபா கொடுத்தா நம்மளே இன்னைக்கு பெரிய ஹீரோ ஆயிடலாம் சார். ஓவர் நைட்ல ஹீரோ ஆயிடலாம். இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயம் அப்படின்னா 26 தேர்தலில் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் மக்கள்கிட்ட வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிற ஒரு கேள்வி ரொம்ப. இப்ப எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறானுங்க. இப்போ நீ விஜய், நீ இப்போ புதுசா வர்றவன் ஃபுல்லா, அதாவது பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் பண்றவன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வச்சு நடத்துறவன், அவனுக்கு எல்லாவனுக்கும் பாத்தீங்கன்னா பேக்கப் ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒன்று இருக்கு சார். டீம் என்ன சஜஸ்ட் பண்ணுதோ அதான் பண்றாங்க. ரைட்டுங்களா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் வேன் தான் எல்லாம் கலர் முதற்கொண்டு அப்படிதான் அடிக்கிறானுங்க. அதுல உள்ள இந்த கேம்பெயின் வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதுலயும் ஒரே கலர் அடிச்சுக்கிறாங்க. அதுலயும் அதே மாதிரி இப்போ யாரு பேண்ட் ஷர்ட்டை போனா பேண்ட் ஷர்ட்டை எல்லாரும், ஆமா டி ஷர்ட் போட்டுக்குன்னா டி ஷர்ட், இது எல்லாமே வந்து as a part of இதெல்லாம் வெஸ்டர்னைஸ்டா, இதெல்லாம் அறுத பழைய மாடல். நீங்க வெஸ்டர்ன் என்ன சொல்றது பாலிடிக்ஸ் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் ரொம்ப முதலே வந்தது சார். அதாவது ஸ்டாலின் ஃபார் சேஞ்ச் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ரொனால்ட் ரீகன் இருக்கும்போதே ரீகன் ஃபார் சேஞ்ச் இருந்தது. அப்பவே ரொனால்ட் ரீகன்லாம் நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பாக்கள் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க அந்த டைமுக்கு முன்னாடியே அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. ரொனால்ட் ரீகன் ஃபார் சேஞ்ச், வாட் அமெரிக்கா நீட்ஸ், வாட் இஸ் தேர் நீட் ஆஸ் ஆஃப் நவ், எவ்வளவோ இருக்கு சார். அது இப்ப புதுசா கொண்டு வந்து இவங்க புதுசா அதுக்கு வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இப்போ ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னாரு, இவர் விஜய் நான் வரேன் அப்படின்றாரு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பின்னாடி இருந்து இயக்குது. அந்த கம்பெனி இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜின்னு ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கு அவங்களே வந்து என்ன சொல்றது அதுக்கான வெண்டாஸையும் பிடிச்சி கொடுத்துறாங்க. அந்த வெண்டாஸ் இதெல்லாம் பண்றாங்க. இவங்க ஒரு பொம்மைகளாக இந்த நாடகம் பண்றாங்களே, இந்த நாடக மேடையில இவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்கிரிப்டை பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ அதே போல வந்து இந்த மகளிர் உதவித்தொகைங்கிறது அந்த 1000 ரூபாங்கிறது முதல்ல வந்து அந்த தகுதி உள்ளவர்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதை கொஞ்சம் அதுலேருந்து கடந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் இந்த மக்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம்கள்லாம் போடுறாங்க. அதுலேருந்து எல்லாமே வந்து அந்த 1000 ரூபாய் பணத்துக்காக மக்கள்லாம் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ உதயநிதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அப்ளை பண்ண எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை உண்டுங்கிற ஒரு உறுதியான வாக்குறுதி 5-6 மாசம் வந்து ஏற்கனவே வந்து கடன்ல இருக்குங்கிற ஒரு செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. எப்படி இதை மேனேஜ் பண்ணி சும்மா சொல்லி விடுறது அள்ளி விடுறது சார். இது இன்னைக்கு நேரா திமுக பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டாண்டு காலமா பண்றது புதுசா கேட்கற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பேசுறாரு வினோத் பி செல்வம். பேசும்போது என்ன சொல்றாருன்னா 15,000 கோடி பேக்கேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. எங்கேயாவது இது திமுக சொல்லுதா? சொல்லணும்ல. இது வரைக்கும் நிதியே வரலன்னு தானே சொல்றாங்க அவங்க சார். அதுதானே சார் சொல்றேன். அவரு ஆணித்தரமா சொல்றாரு 15,000 கோடி பேக்கேஜ் வந்து 42,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்றாரு. எதுல? மெட்ரோ ரயில்ல மட்டும். அதை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? 6,000 கோடி இந்தியன் ரயில்வேஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றாரு. 6,000 கோடி ஒரு வருஷத்துல. அப்போ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக 15,000 கோடி பேக்கேஜ், அசிஸ்டன்ஸ் பேக்கேஜ் 50 வருஷம் ஆகுமா அந்த கடனை கிட்ட இன்ட்ரெஸ்ட் கெட்டதே இல்லை. அவங்க இன்ட்ரெஸ்டையும் கூட கட்ட மாட்டாங்களா? அதையும் கவர்மெண்ட் தான் கெட்டுதான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அதெல்லாம் இங்க எங்க இதையும் வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் இதை கொடுக்க போறேன்றாங்க. 1000 ரூபாய் மக்கள் சரி மகளிர் உரிமை கொடுக்க போறாங்க. எப்படி முடியும்? அப்ப இதுதானே ஒண்ணு. அப்ப கொடுக்க போறாங்க அப்படின்னா இதை பூரா நிறுத்திட்டு கொடுக்க போறாங்க. எதுக்கு நம்மள கடனாலே வச்சுட்டு நமக்கு எதுக்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார்? அப்ப இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கும்ல 26. கண்டிப்பா அதுதான் சார் எல்லாரும் சொல்றாங்க. எடப்பாடியார் தான் அடுத்து வந்து சிஎம் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. மக்களோட எண்ணம் ஃபுல்லா இன்னைக்கு சேஞ்சுன்னு ஆயிப்போச்சு. சேஞ்சுன்னு ஆகும்பொழுது புது கருத்தை கொடுத்துட்டு புது கருத்தியில புது அரசியல யாராவது பேசுறான்னு பார்த்தா எல்லாரும் தேஞ்சர காடையே தான் மறுபடியும் தேய்க்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இப்போதைக்கு சேஃபர் நோட்டு
அட்லீஸ்ட் வந்து நம்ம கஷ்டம் தெரிஞ்சு ஒரு மனுஷன் இருந்தார் அப்படின்னா அது எடப்பாடியார் தான். அப்போ அவர் கையில் கொடுத்துட்டு போகணும் தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதே போல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை முதல் ஆளா தமிழ்நாட்டில் இப்போ அவர் தான் நிறைய மக்களை கொண்டு போய் கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்துருச்சு. இறுதி கட்டத்தில் இப்போ இருக்குங்கிற ஒரு ஆல்மோஸ்ட் 200 தொகுதி நெருங்க போறாரு. அப்போ அதில் நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம். முதல்ல வந்து நிறைய திமுகவை எதிர்த்து நிறைய இடங்கள்ல பேசிக்கலாம். இப்போ இவர் போற இடங்கள்லாம் இந்த மல்லிகைப்பூ விவசாயிகளா இருக்கட்டும், மற்ற விவசாயிகளா இருக்கட்டும், நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்கல்ல. இப்போ வந்து எடப்பாடியை அடுத்த முதல்வராக்குறதுக்கு தயாராகிட்டாங்களா மக்கள்? சார் அதாவது அப்போ இந்த எடப்பாடி சுற்றுப்பயணம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது நடுத்தர மக்கள் தரவர்க்கமா நம்ம பிரிக்க வேண்டாம்னாலும் அதாவது சிட்டிஸ் பேஸ்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா Tier 3 Tier 2 டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரிஞ்சிச்சு. இவங்க கொண்டு வர முக்காவாசி திட்டம், இன்னும் சொல்ல போனால் 80% மேலே உள்ள திட்டம் ஃபுல்லாக வந்து அதாவது இந்த பெரிய பெரிய மாநகராட்சிகளையும் அதையும் மீறி இந்த மேலே மெட்ரோ சிட்டிஸ், மெட்ரோ லெவல் சிட்டிஸ், இல்லை இந்த செகண்ட் லெவல் மெட்ரோ சிட்டிஸ் இங்கே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் மக்கள் ரொம்ப போலரைஸ்டாக இருக்காங்க. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன், எங்கள் அப்பா தானே ஊரில் இருக்காரு, நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால் ஆட்டோமேட்டிக்காக திமுக மேலே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வரும் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா திருச்சி, இந்த மதுரை, சென்னை இது போன்ற இடங்கள்ல ரொம்ப நல்லா பெருசா செலவழிக்கிறாங்க சார். இதன் தாக்கம் வந்து தமிழ்நாடு பூரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில இப்ப எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்க. அவெல்லாம் பாக்குறேன், ஏன்னா சென்னையில இருக்கவனுக்கு அள்ளி கொடுக்குறீங்களா, ஊருக்கு ஒண்ணுமே தர மாட்டீங்களான்னு பாக்குறான். ரைட்டுங்களா? இப்ப என்னதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் எங்க அப்பா அவருக்குன்னு வேணும்னு நினைப்பாருல்ல. அதுல மனித இயல்பே அதுதானே. அதனால நீங்க கிராமப்புறங்கள்ல போயிட்டீங்கன்னா, இன்னும் நகரம், இன்னும் நீ அதாவது வளர்ந்த ஒரு நகரங்கள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள்லாம் போயிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா கிராமத்துலதான் திமுக வலுவா இருக்குங்கிறாங்க சார். கட்சி வலுவா இருந்திருக்கு சார், கட்சியினுடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஆட்சியில எப்படி இருந்திருக்கு, இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துனீங்க, எத்தனை மனுக்கள் இன்னைக்கு பெறப்பட்டது, அதுல எத்தனை மனுக்கள் வந்து நீங்க ரெசல்யூஷன் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் எத்தனை கஷ்டம், எத்தனை கவலைகள். இன்னும் கனிம வளம்ன்ற பேர்ல இந்த கனிம வளத்தை சுரண்டிட்டு போறது பிரச்சனை கிடையாது சார். நீ என்னவோ பண்ணிட்டு போ, நீ இதான் ஆண்டாண்டு காலமா வருஷமா பண்ணிட்டு இருக்க, அதை போய் பிராதி கொடுத்து அவனை கொண்டுறாங்க சார். லாரி ஏத்தி கொள்றாங்க, வெட்டி கொள்றாங்க சார். நாலு யாரு விஏஓ லெவல்ல கொண்டு கொள்றாங்க சார். திருமயத்தில் இப்படிதான் ஒரு ரீசெண்டா திருமயத்தில் இப்படிதான் ஒரு கொலை, அது பாத்தீங்கன்னா கனிம வளத்தினாலதான் அந்த கொலை நடந்திருக்கு. ரைட்டுங்களா? இது அவங்க அதாவது கொலை பண்றது பிரச்சனை கிடையாது சார். போலீஸ் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்து கொலையாளியினுடைய பேரை நீங்க லிஸ்ட்ல இருந்து எடுன்றாங்க. யாரு இப்ப நான் எங்க வீட்டை ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ கொடு கம்ப்ளைண்ட், ஆனா இவரு பேர் அதுல எடுத்துட்டு கொடு அப்படிங்குது. எப்படி இருக்கும் இது நடந்துகிட்டே இருக்கு சார். இது பாத்தீங்க அப்படின்னா Tier 1 சிட்டிஸ் பெருசா அஃபெக்ட் பண்றது இல்லை. ஆனா ஊர்களில் போயிட்டு இவங்க நம்மளை அறியாம இது பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில இப்படிதான் ஒரு சம்பவம். அதுலயும் பாத்தீங்கன்னா கனிம வளம் பிரச்சனை எடுக்கும்போது சமூக ஆர்வலர் குத்தி கொள்றாங்க சார். சிறுபான்மையின சமூக ஆர்வலர் ஒருத்தரை குத்தி கொள்றாங்க சார், வெட்டி கொள்றாங்க சார். ரைட்டுங்களா? இந்த ஆட்சியை சிறுபான்மையின சப்போர்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்களே, அதுலயே ஒருத்தரை வந்து கொள்றாங்க சார். இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஊர்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஊர்ல நம்ம சென்னையில இருந்துட்டு இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை ஓடுது. இதெல்லாம் கடந்து எப்படி திமுக எதிர்க்க நான் என்ன சொல்றேன் சார், நம்ம ஒரு சைடு ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிரும். நான் என்ன சொல்றேன்னா 25 லாக்அப் டெத் நான் சொல்லிடுறேன். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 25 லாக்அப் டெத், கடைசி 4 லாக்அப் டெத் 25 நடக்குது. எடப்பாடியார் ஆட்சியில நமக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு, அதாவது அது எவ்வளவு பெரிய பூதாகரமா ஆக்குனாங்க. எனக்கு தெரியும் எடப்பாடியார் ஆட்சி கவிழ்ந்ததுக்கே அதான் காரணம் நான் சொல்லுவேன். நீ கேட்டா சொல்லுவேன் சாலிடா. அப்போ 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு கடைசி 4 வருடங்கள் நடந்திருக்கு. அப்ப இதை பத்தி நம்ம ஏன் பேச மாட்டோம்? அதை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்? அதாவது லைட்டா வெளியில வந்தா டப்புன்னு தட்டி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ன கிளியர் பண்ணணும். இந்த ஆட்சியில் நடக்கிற கஷ்டங்கள், கவலைகள், மக்கள் கண்ணீர், அது உண்மை, அதை ஏத்துக்கிறோம். ரெண்டாவது நம்ம அங்க போவோம். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறது இங்க எதிரிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? உங்களுடைய கேள்வி. எதிரிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? எதிரிகள் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்கன்ற நான் என்ன சொல்றேன், எடப்பாடியாரோடைய முடிவுகள் எல்லாம் வந்து அது பயங்கரமா இருக்கு சார். இப்போ செங்கோட்டையனை கண்டிப்பா எடுக்க மாட்டாரு, செங்கோட்டையன் வீட்டுல போய் நின்றுவார் நானே எதிர்பார்த்தேன். சத்தியமா உண்மையை உடச்சு பேசுறேன். ஆனா அவரு போய் பழைய அமைச்சர்கள் ஒரு 7 பேரை கூப்பிட்டு அவர் அங்க உட்காந்துக்கிட்டு, எங்க விருதுநகர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு செங்கோட்டையன் வந்து அடிப்படை பதிலும் தூக்குவாரெல்லாம் எதிர்பார்க்கல. ரைட்டுங்களா? அதே மாதிரி செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களும் தூக்கிடுறாரு. அவங்க மறுபடியும் பயந்து போய் அடுத்து மறுபடியும் அதிமுக. இதெல்லாம் எவ்வளவு பெரிய டிசிஷன். நீங்க இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து எடப்பாடியாட்ட இருக்கும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா நினைக்கல, இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஜெயலலிதா அவர்கள் அதிமுக கட்டுக்கோப்பா எப்படி ஒரு
ஒரு அதாவது மிருக அடக்கத்துல வச்சிருந்தாங்க. ஒரு வலுவான கட்சி தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஏதோ முட்டி போட்டு வந்துட்டாரு அப்படின்னாங்க. அன்னைக்கு கூட உதயநிதி அவர்கள் அவருக்கு வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது. அது அப்பா வயசுல இன்னைக்கு இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். நீங்க இதுதான் சார் ஒரு வளர்ப்புன்றது இதுதான். அதாவது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டினா யாரை எப்படினாலும் வந்து திறந்தாழ்ந்து பேசிடலாம் அப்படின்னு சார் எடப்பாடியார் ஸ்டாலின் சொல்லலாம் சார், எடப்பாடியார் ஸ்டாலின் சொல்லலாம், உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியார் சொல்லக்கூடாது சார். இவ்வளவுதான் சார். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிதம் இதுதான். கரெக்டா? நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க என்னைய பத்தி பேசலாம், ஆனா எங்க அப்பா பத்தி நீங்க பேசக்கூடாது. கரெக்டா? இதுதானே. ஆனா உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியாரை பத்தி முட்டி தெரிஞ்சவர், முட்டி யாருக்கு தெரிஞ்சிருக்கு பாப்பான்றாரு, முட்டி தெரிஞ்சு வந்தவர் தான். ரைட்டுங்களா? காலில் விழுந்தா பதவி வாங்கினாரு அப்படின்னு நீங்க சொல்றது கூட வச்சுக்கலாம். அந்த பதவி கொடுத்த தூக்கி போற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருந்ததா? இதே யூபிஏ ஆட்சியில பதவி கொடுத்த அந்த சோனியா காந்திக்கு கடைசி வரைக்கும் பப்பட்டா இருந்தவர் யாரு? மன்மோகன். அந்த மாதிரி எடப்பாடி இப்போ இருந்திருக்கலாமே. ரைட்? அவர் அப்படி இல்லையே. நான் முட்டி தெரிஞ்சு வந்து நீ ட்ரோல் பண்றேனே, ஆனா எனக்கு எவன் பதவி கொடுத்தானோ அவனே என் கட்சிக்கு வந்து எதிராக இருந்தாலும் நான் அவனையும் தூக்குவேன். தூக்குனாரா? அந்த தைரியம் இன்னைக்கு திமுகலே கிடையாது சார். இன்னைக்கு திமுகல ஒரு அமைச்சர் வேண்டாம், பிடிஆர் வேண்டாம். பிடிஆர் ஸ்டாலினை பத்தி தப்பா பேசிட்டார். பிடிஆர் பைனான்ஸ் மினிஸ்டர்ல நீ தூக்கி இருக்கணும்ல, நீ என்ன பண்ண? பதவியை மாத்தி தானே கொண்டு, அவ்வளவுதானே உன் தைரியம். ஆனா இவரு என்னை சிஎம் ஆக்கினவனே தூக்கிட்டாரு அவரு கட்சியை விட்டு. அதெல்லாம் நீ முட்டி ஒண்ணுல அது பெரிய இது மாதிரி சொல்றாங்க. முட்டி தெரிஞ்சு அவையே வந்துட்டாரு. அதாவது இருக்கிற சிட்டிங் சிஎம் இறந்து போனாங்க, அடுத்த சிஎம் யாருன்னு கட்சி முடிவு பண்ணுது. அந்த முடிவுல இவரை ஃபைனலைஸ் பண்றாங்க. ஃபைனலைஸ் பண்ணி அறிவிக்கும் பொழுது அறிவிச்சவங்க காலத்துட்டு கும்பிட்டாரு. அதுதானே பிரச்சனையா இருக்கு. இப்ப செங்கோட்டையன் குற்றச்சாட்டு இல்லாம வெளியே வந்தா பரவாயில்ல, அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எடப்பாடி மேல இருக்கிறப்ப அது எப்படி நம்ம சார்? இப்போ இன்னைக்கு நான் உங்களை எனக்கு பிடிக்கல, நான் வெளியில போய் உங்களுக்கு தப்பா தானே சொல்லுவேன். இது நீங்க ஐயோ இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ எடப்பாடியார் தப்பானவர், நம்ம என்ன எடப்பாடியார் தூக்கிலே போட முடியும் சார்? இப்போ சீமான் கூட இப்படிதான், சீமானே சும்மா தான் இருக்காரு. சீமான் கூட இப்படிதான் 10-15 வருஷம் சும்மா இருந்தான். அவன் மூலம் கட்சி விட்டு வெளில போனான். வெளில போனோன்னு அண்ணனை போட்டு குழந்தைட்டு தானே, அதான் உண்மை. அண்ணனை உரிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவா வந்தது. அந்த மாதிரி தானே சார். கட்சியை விட்டு ஒருத்தன் வெளியில போனான்னா அவன் அதிருப்தியில வெளியில போறான், அவன் ஆட்டோமேட்டிக்கா 4-5 வார்த்தை அடிக்கதானே செய்வான், கல்ல கொண்டு எரியத்தானே செய்வான். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு எடப்பாடியார் மக்கள் வந்து இந்த மனசுல விட்டுறக்கூடாது. விஜயகாந்துக்கு ஆன நிலைமை எடப்பாடியாருக்கு ஆயிடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. அதே போல எவ்வளவு இக்கட்டானா வந்தாலும் திமுக எதிர்கொள்ள தயாராகவும் இருக்காரு. ஆமா சார், ஸ்ட்ராங்கா இருக்காரு சார். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 100-150 தொகுதிக்கு போறாரு சார். அந்த தொகுதி பிரச்சனையை அக்கக்கா பிச்சு வைக்கிறாரு சார். அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, நாங்க இதெல்லாம் கேட்டா எனக்கு கிடைக்கல. மாஞ்சோலை எஸ்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்டேட்டை திறக்க சொல்லுங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கு கஷ்டம் இருக்கு, கவலைகள் இருக்கு. அங்க உள்ள எஸ்சி எஸ்டி தரப்பினர் வந்து இன்னும் பேசுறாங்க. அந்த மாஞ்சோலைன்றது எவ்வளவு எத்தனை ஆண்டு கால பிரச்சனை, அதுக்கு அச்சாரப்பட்டே திமுக தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த பிரச்சனையுடைய நீட்சி இன்னைக்கு இருக்கு. எடப்பாடி போய் முறையிடுறாங்க, எங்களுக்கு பண்ணுங்க, பண்ணி கொடுங்க, நீங்க தான் வரணும். எத்தனை இந்த சிறு குறு தொழிலாளர்கள், இன்னும் சிறு குறு இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கோம்னா எடப்பாடியார் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் குறை கேட்கறேன்னு உட்கார்றாரு. உட்கார்ற இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நீங்க வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கணும், நான் பாக்குறேன்னு பேசுறாரு. எவ்வளவு கூட்டம் கொடுது சார், எவ்வளவு கூட்டம் கொடுது சார். ஒரு ஸ்டார் இன்னைக்கு ஒரு நடிகர் போனா கூட்டம் கொடுது சார். நீங்க ஒரு ரஜினிகாந்த் போனா கூடும், அஜித் போனா கூடும், விஜய் போனா கூடும். எடப்பாடியாருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுன்னு சத்தியமா நான் நினைக்கல சார். நீங்க நினைச்சீங்கன்னா அதே மாற்றத்திற்கான வழிங்கிறீங்க. வேற வழி இல்லை. இன்னைக்கு யாரு ஆப்ஷன் நமக்கு? புது இன்னைக்கு புதுசா கொள்கைகள், புதுசா வந்து மக்களை காப்பாத்தி கொண்டு போற சக்தின்னு எதுவுமே இல்லை. சரி, எனக்கு தெரியும் இப்ப போயிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா எடப்பாடியார் அவர்கள் அதாவது நமக்கு வந்து ஒரு ஆபத் பாந்தவனா இருக்கிறான்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம அதாவது மக்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறோம்னா, மறுபடியும் வந்து காலையில விடிஞ்சா இவன் செத்தான் அவன் செத்தான், அது நடந்தது இது நடந்தது, இங்க இந்த குள்ள நடந்தது, போலீஸ்காரன் நம்மளை தாக்கினா, போலீஸ்காரங்க வந்து பெண்கள் அதாவது புகார் கொடுக்க போற பெண்கள்கிட்ட வந்து பாலியல் சீண்டெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது வேற, இங்க ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவங்களும் சரியில்லை. ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து பெண்களை நடத்துற விதமே சரியில்லை. ஓசியில தானே நீங்க போறீங்க, பஸ்ல அது போறீங்க இது போறீங்க, நாங்க தானே உங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம், நாங்க எல்லாம் உங்களுக்கு என்ன நாதி இருக்கு வக்கு இருக்குன்ற அளவுக்கு பேசுறாங்க. அது இல்லாம அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு எஸ்சி அதிகாரி, ஒரு எஸ்சி அதாவது என்னன்னா ஒரு வர்க்க ரீதியா காலில் உழ வச்சு ஒரு அரசு அதிகாரி வந்து ஒரு கவுன்சிலர் காலில் விழுந்து பிடிக்கிறான். அப்போ என்ன காலில் விழுந்தவொடனே என்னை பாலியல் சீண்டல் பண்ணிட்டான்னு அந்த அரசு அதிகாரி மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அசிங்கமா நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி. மக்கள் இதை அப்புறப்படுத்தணும்னா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் எதுவும் இல்லை, ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ், புது கருத்து, மக்களுக்கான கருத்தை எவனும் பேசல, எல்லாம் அரைச்சமாக தான் அரைக்கிறான். ஸோ நம்ம அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு சேஃபர் பெட் அப்படின்னா நமக்கு வந்து சேஃபர் டீல் அப்படின்னா எடப்பாடியார் தான். ஏன்னா அவர் இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் நிம்மதியாவா இருந்தோம். நமக்கு எது கிடைச்சிருக்கு கிடைக்கலன்றது அவன் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எண்ணத்தை அது விட்டுறேன்.
ஆனால் சேஃபாக நம்ம இருக்கணும், அட்லீஸ்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு எடப்பாடியாக தான் இன்னைக்கு ஒரே ஆப்ஷனாக தெரியும். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.